கனி ஒரு விஷயத்த பிரேக் பண்ணியிருக்காங்க அரோராக்காக. நீங்க பண்றதெல்லாம் கேவலம், அசிங்கம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா போட்டு உண்மையிலே கிழிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த கார் மேட்ரு விஷயத்த சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிராண்ட் ஃபினாலேல வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிட்ட வந்து வினோத் அவர்கள் மன்னிப்பு கேட்டதா ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச பிறகு நடந்திருக்கு. பிக் பாஸ் 10க்கு வந்து அப்டேட் எப்போ வரப்போகுது, அது மட்டும் இல்லாம சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. கொண்டாட்டம் எப்போ வரப்போகுது பிக் பாஸ் சீசன் 9ஓடது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. ஹிந்தியில ஏதோ ஒரு 15 சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷோ போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஸ்ருதிகாவ கூட நான் அதுல பார்த்தேன். அந்த ஷோக்கு எதுவும் ரிவ்யூ எதுவும் பண்ணணும்னா சொல்லுங்க. வந்து கண்டிப்பா நம்ம பண்ணிறலாம். இப்பதான் நானுமே பார்த்துட்டு இருந்தேன். அந்த ப்ரோமோஸ் அப்புறமேட்டு லான்ச் எல்லாம் பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமா தான் இருக்கு. வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதன் பிறகு பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் மீட் எல்லாரும் பண்றாங்க. எல்லாருக்கும் ஃபேன்ஸ் மீட். ஒருத்தர் 2 பேர் கிடையாது. எல்லாருக்கும் ஃபேன்ஸ் மீட் நடந்துட்டு இருந்துச்சு. பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சென்னையில நடந்துச்சு, அப்புறம் மதுரையில நடந்துச்சு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. கனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூஸ் வந்து குடுத்திருந்தாங்க. இதுல வந்து அரோராவ பத்தி வந்து அவங்க பேசியிருந்தாங்க. அந்த பொண்ண பத்தி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு இருந்துச்சு. அதாவது இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேள்வியே அத பத்தி தான் கேட்கறாங்க. இந்த பொண்ணு வெளியில ஒரு மாரி இருந்தாங்க, ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல எல்லாருக்கும் அந்த மாரி ஒண்ணு இருக்கும். ஆனா 24 வயசு பொண்ணு வந்து யாரும் இல்லாம தனியா வந்து சர்வே பண்றேன் அப்படின்னு சொல்லுது. மத்தபடி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அப்படி ஒரு இதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அத பத்தி கீழ இறக்குறாங்க. ஒரு பெண்ணுனாவே வந்து பெண்களே அத அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. அவங்க கீழலாம் அடிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் கேவலமா இருக்கு. தப்பா இருக்கு. அந்த பொண்ணு உள்ள இருந்த வரைக்கும் ஒரு தங்க புள்ள தான். எங்க வீட்டோட தங்க புள்ள தான் அது. ஏன்னா அப்படி புரிஞ்சுகிட்டா அவ்ளோ ஒரு மெச்சூர்டா அந்த பொண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள ரொம்ப பிரைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கனி அவர்கள் பேசியிருந்தாங்க. மெயின் மேட்டருக்கு வாங்களேன். அந்த ரெட் கார்ட் விஷயத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார் டாஸ்க் வந்து நடந்துச்சு. அ அ அப்போ வந்து அவங்க உள்ள கிடையாது. இவங்க வந்து வெளியில போயிட்டு தான் உள்ள வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்தது எல்லாம் உண்மையோ பொய்யோ அதுக்குள்ள நான் போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உள்ள இருக்கும்போது அத தான் டிஸ்கஸ்க்கும் பண்ணாங்க. போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கமருதீன் அண்ட் பார்வதி இவங்கள்ட்ட சாரி கேட்க வந்தாங்கல்ல, அப்பயே இவங்க வந்து ஒரு பயந்த மாரி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையுமே போட்டு உடைச்சாங்க. இந்த மாரி டாஸ்க் ஒண்ணு நடக்குது அப்படின்னா, தள்ளி விடுறது எல்லாமே உண்டு அப்படின்ற மாரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. டாஸ்க்ன்னா அதெல்லாம் இருக்க தானேங்க செய்யும். அதெல்லாம் இவங்க வந்து அந்த வேர்ட்ஸ் அப்யூசிவ் வேர்ட்ஸா இருக்கட்டும், ஒரு மாரி பேசுனாங்கல்ல, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த மாரி இவங்க டார்கெட் பண்ணி பேசி வெளியில அனுப்புறதும் இருக்கு. அதெல்லாம் அவங்க தவிர்த்திருந்துருக்கலாம். பேசி இவங்கள இவ்ளோ தூரம் பேசியிருக்க வேணாம். அதுவும் இல்லாம கீழ தள்ளிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க எட்டி உதைச்சிருந்திருக்க வேணாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. ஏன்னா நம்ம மலையாள பிக் பாஸ்லயும் பார்த்தோம். நெறைய இந்த கார் டாஸ்க்லயும் பார்த்தம்போது தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டு இது பண்ணுவாங்க. இவங்க எட்டி உதைச்சு வேற மாரி போகும்னா அது வந்து ரெட் கார்ட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு மாயா வந்து அவங்க சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பிரதீப்க்கு ரெட் கார்ட் குடுத்தத பத்தி கேவலமா பேசியிருக்காங்க. ஆனா வந்து இந்த சீசன்ல ரெட் கார்ட் குடுத்தது தப்பு. அது என்ன பிஸ்கட்டா எல்லாருக்கும் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அண்ட் கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணி வந்து மாயா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து காமெடியா இருந்துச்சு. அவங்க 7த் சீசன்ல வந்து ஒரு மஞ்சுளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்லாங் எதுவுமே நான் பேச விரும்பல. அவங்க ஒரு மாரி பண்றாங்க. ஆனா அது நீங்க போய் பார்க்கணும்னா போய் பார்த்துக்கங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாரி பேசி போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து ஃபன்னா பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் மீட்ன்னு சொல்லிட்டு ஒரு இது குடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு சர்ச்சையா போகுது. இப்போ வந்து பார்வதி அவர்கள் வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, ஃபினாலேல வந்து இவர் என்ட்ட அந்த இடத்துல ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அது நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிரு அப்டின்னு சொல்லிட்டு, கானா வினோத்தும் அவங்க ஃபேமிலி வந்து இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதா வந்து பார்வதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மேபி நடந்திருக்கலாம், நடந்திருக்காம போயிருக்கலாம். நம்ம அந்த ஃபேன்ஸ் ஃபினாலே முடிஞ்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு இது நடக்கும். அதாவது ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி நடக்கும். அதுல வந்து இங்க பார்வதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன் இங்க வினோத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு பார்வதி வந்து கிராஸ் பண்ணி தான் போவாங்க. மோஸ்ட்லி வந்து தவிர்த்திருப்பாங்க. கிராண்ட் ஃபினாலே வந்து கமருதீனும், வினோத்தும் உட்கார்ந்திருப்பாங்க ஒரு சீட்ல. அங்கருந்து பார்வதி ஒரு சீட்ல உட்கார்ந்திருக்கும்போது, அந்த இடத்துல தவிர்த்து இது பண்ணியிருப்பாங்க. பேசுன மாரி எங்கேயுமே தெரிஞ்சிருக்காது. அதனால வந்து மேபி கேட்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம் முடியும். அப்ப விக்ரம் ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, இந்த ரெட் கார்ட் விஷயத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பேசினத வச்சு ஒரு வீடியோஸ் வந்து அவங்க மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்க டீம்ம வச்சு போட்டிருந்தாரு. அது திடீர்னு பார்த்தா அடுத்த நாளே தூக்கிட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, விக்ரம் இன்டர்வியூல சொல்றாரு, இந்த மாரி வெளியில ஒரு மாரி போகுது.
அதனால வந்து எடுத்துரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி பார்வதி சொன்னாங்க. அதனால தான் எடுத்தேன். இதுவே சப்போஸ் வந்து பார்வதி வந்து பழைய பார்வதி மாதிரி வந்து ஹார்ஷா எடுத்தே அவன திட்டியிருந்தாங்கன்னா, நான் கன்ஃபார்ம் எடுத்திருக்க மாட்டேன். எனக்கு இதனால ரூ. 1 கூட லாபம் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்க போடுறீங்க? லாபம் இல்ல, உங்களுக்கு இது இல்ல அப்படின்னா அப்புறம் எதுக்கு போடுறீங்க? உங்களுக்கே ஒரு கன்டென்ட் இப்ப ஹாட் டாபிக்கா அது போயிட்டு இருக்கு. இது ஒரு பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு மாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வர வரைக்கும் இது ஒரு மாரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது உங்களுக்கு ஒரு இது கேட்டா பார்வதி வந்து நான் ஹார்ஷான பேசியிருந்தா நான் எடுத்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி என்ன பேசுனாங்க, இவங்கள்ட்ட என்ன ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரிய போகுது. இவர் இன்டர்வியூல வந்து நான் வந்து அப்ப இது பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாரி வந்து பேசிட்டு இருக்காப்ல. அடுத்ததா பிக் பாஸ் சீசன் 10 வந்து பாத்தீங்கன்னா, விரைவில தொடங்க போகுதுங்க. விரைவில்னா அடுத்த மாசம் கிடையாது. ஜூன் மாசமே தொடங்க போகுது அப்படின்ற அப்டேட் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் 10 வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா நடக்கும். ஏன்னா வந்து 1 சீசனும், 3 சீசனும் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. டிஆர்பி பிச்சுக்கிட்டு போச்சு. யார கேட்டாலும் ஃபர்ஸ்ட் வாயிலருந்து சொல்றது சீசன் 10 சாரி சீசன் 3யும் 1 மாரி வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அது பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் தான் ஆரம்பிச்சு. அதோட சென்டிமென்ட் அதுக்கப்புறமேட்டு 5 சீசன் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் வந்து ஆரம்பிக்கும். அதனால மேபி ஜனவரிக்கு மேல வச்சாங்க அப்படின்னா, இந்த ஐபிஎல் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் டிஆர்பி நல்லாவே வந்துச்சு. அதனால மேபி ஏன் ஒரு 200 நாள் கால் ஷீட்டா போக்கூடாது. நம்மள மாரி ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் அடி கொண்டாட்டம் தான். ஜூன் மாசமே வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. கண்டிப்பா வந்து வேற லெவல்ல ஒரு பூம்ல இருக்கும் அப்படின்ற மாரியும் சொல்லப்படுது. ஆனா வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பிக் பாஸ் சீசன் 10க்காக எந்த அளவு வெயிட் பண்றீங்க? இப்போ ஒரு ஷோ போயிட்டு இருக்குல்ல, இந்த ஸ்ருத்திகா வந்திருக்காங்க. த 15 சொல்லிட்டு அதுக்கு எதுவும் ரிவ்யூ பண்ணணுமா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.